barbarian, Papa, barbarian, barbarian, Papa, barbarian. Dave the barbarian, வலியவன் பயந்தவன், அவனக்கா thank you வராணி, குட்டி கேண்டி ஓவர் ஜிம். அவர் பெற்றோர்கள் இன்று ஆளும் நாடே ஒற்றுக்கோம். அவர் போர்க்களம் தான் போற பின்ன கேண்டி தானே. ஃபேங்கும் கேண்டியும் வீரர்களே இல்லை, நல்ல சாகசம் செய்திடும் எண்ணம் அந்த மூவருக்குமே இல்லை. Barbarian, Papa, barbarian, barbarian, Papa, barbarian, barbarian, Papa, barbarian. தூள் கலப்பே. உலகம் தோன்றியதிலிருந்து எத்தனையோ ஹீரோக்கள் சாகசம் புரிஞ்சிருக்காங்க, பயங்கர சூறாவளியை எதிர்த்திருக்காங்க, பெரிய பெரிய போர்க்களங்களை சந்திச்சிருக்காங்க. ஆனா சில ஹீரோக்கள் புத்தக புழுவாவே இருந்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஆர்டர் பண்ணிருந்தேனே பீடக் சிங் எழுதின சீன புது கவிதைகள் புத்தகம். பேடக் சிங், அதை விட மோசமான கவிதை எதுவுமே இல்ல. 30 வருஷத்துக்கு முன்னால அவர் கவிதைகளை படிச்சுட்டு தான் நான் குருடாயிட்டேன். ஐயோ பாவம் நீங்க. என் இடது கை அப்படியே மறத்து போச்சு. பாவம். என் 2 காலும் போயிடுச்சு. ஆனா கால் இருக்கே. ஓ, அது அப்புறமா வந்தது, சோஃபா குஷன்ல செஞ்சது. அது இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. பீடக் சிங்கோட கவிதை புத்தகம் வேணும்னு சொன்னேன். புஸ்தகம்? புஸ்தகமா? ஐயோ, எங்க போச்சு அந்த புஸ்தகம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அது வித்து போச்சுப்பா. வித்து போச்சா? See you, Dave. ஆஹா, ஏய் நிலை, யார் அது புஸ்தகத்தை திருடிட்டு போறது? யார் அது என்ன நிறுத்துறது? போச்சுடாப்பா. அது நீங்க கவிதை. உனக்கு பெடக் சிங்கோட கவிதை பிடிக்கும் போல இருக்கே. நான் தான் ஹெரகோத் இளவரசி எர்மோபிளாட்ஸ். ஹைரகோத், ஆமா ஹைரகோத்ல, ஆமா தெரியும். அந்த நாட்டுல பூக்கள் ஹைரகோத்ல. ஹைரகோத் என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நல்லா ஸ்மார்ட்டா பேசணும், ஸ்மார்ட்டா பேசணும். எனக்கு பூக்கள்னா அலர்ஜி, அதனாலதான் ரேஷிஷ் வந்திருக்கு. எனக்கும். உனக்கு எங்க இருக்கு? எனக்கே தெரியாது. எனக்கும் தான். உனக்கு மேக்ரமோல்ஸ் பிடிக்குமா? பிடிக்கும். இதுக்கு பேரு தான் மிஸ்டர் ஹூடி. இதுக்கு பேரு 3ஆம் சர் ஹூட்ஸ்வர்த் மெக்ஹூட்டிங்டன். போச்சுடாப்பா. இப்படித்தான் டேவுக்கும் இளவரசி எர்மோபிளாட்ஸுக்கும் காதல் பிறக்குது. 2 பேருக்கும் பொருத்தம் நல்லாவே இருக்கு. டேவுக்கு ஒன்னு அலர்ஜினா அவளுக்கும் அலர்ஜி. பழைய காட்டுமிராண்டி நாட்டு பாடல் பாடுறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான வினோத பொழுதுபோக்கு. சகிக்கவே முடியாத பெட் சிங் கவிதையை ஒருத்தருக்கு ஒருத்தர் படிச்சு காட்டிக்கிறாங்க. என் கண்ணான கண்மணியே, ஓ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நான் வாழ்நாள் பூரா உன் கைய பிடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓ டேவ், இன்னும் ஏதாவது சொல்ல. அது சரி, அவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அவ பின்னாடி இப்படி அலையற? அவ ரொம்ப புத்திசாலி, அழகா இருக்கா. தமாஷா என்னெல்லாம் பேசுறா தெரியுமா? அவ இந்த உலகத்தையே ஆள போறாளா, தீய சக்திகள் இந்த உலகத்தை ஆளுமா, இப்படி நிறைய பேசுனா. இந்த எர்மோபிளாட்ஸ் ஒரு சூனியக்காரி இளவரசியா இருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. இல்லவே இல்ல. அவ சிரிக்கும் போது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. அதேதான். அப்ப சூனியக்காரி. நிச்சயமா அவ சூனியக்காரி தான். ஓ என்ன இது? அவ சிரிக்கிறது பயங்கரமா இருக்கு. எத்தனையோ பேரை அடிமைகளாக்கி வச்சிருக்கா. அவ ஹேண்ட் கர்ச்சீஃப்ல சூனியக்காரின்னு எழுதிருக்கு. அதனால மட்டும் அவ சூனியக்காரியா ஆயிடுவாளா? என்ன பேசுறீங்க நீங்க எல்லாம்? காதலுக்கு கண்ணுதான் இல்ல, இப்படி மூளை கூடவா இல்லாம போயிடும். இப்ப எர்மோபிளாட்ஸோட பயங்கர கோட்டை. யாரு வந்திருக்கிறது? எர்மோபிளாட்ஸ். எர்மோபிளாட்ஸ்னா யாரு? மாம், கதவு தட்டும்போது ஏன் விளையாடுறீங்க? சோந்தரா ராணிக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கேன்னு சீக்கிரமா சொல்லு. இன்னைக்கு டேவ் கூட ரொம்ப அருமையான டேட் இருந்தது. நீ ஒரு சூனியக்காரி இளவரசின்னு அவன் கிட்ட சொன்னியா? அது நான் சரியா சொல்லல. இளவரசி எர்மோபிளாட்ஸ் பொய்ய சொல்லி ஒரு உறவை வளர்த்துக்க கூடாது.
அவன் உன்னை உண்மையா விரும்புறான்னா நீ எப்படி இருந்தாலும் உன்னை விரும்புவான், புரியுதா? அது தெரியும். அப்படி இல்லனா உன் மந்திர சக்தி மூலமா அவன் தலையை வெடிச்சு சிதறடிக்க முடியும். இன்மோ பிளாட்ஸ். யார் அது? அம்மா, என்னோட பாய் ஃப்ரெண்ட ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இத பாரு, நீ டேவ் கிட்ட மனசு திறந்து பேசணும். ஜோன்டாரா ராணியோட கட்டளை இது. ஏன் இப்படி கத்துறீங்க? நேரம் சரியில்லையா? இந்த சூனியக்காரி இல்லாத போது சொல்லி அனுப்பு, அப்ப நான் உன்னை பார்க்க வரேன். டேவ், நான் உண்மையை சொல்லிடுறேன். அந்த பொல்லாத பொம்பளை என்னோட அம்மா. நானும் பொல்லாதவன். போச்சுடாப்பா. நானும் கொடுமைகளை செய்வேன், ஜனங்களை கொல்வேன், எல்லாரையும் கொடுமைப்படுத்துவேன், லைப்ரரி புஸ்தகத்தை லேட்டா கொடுப்பேன். ஆனா நீ பார்க்க அப்படி இல்லையே. நான் பாதி நல்லவன், எங்க அப்பா போல. ஓ டேவ், இந்த ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டு வாழ முடியாதா? முயற்சி பண்ணி பார்க்கணும், அப்பதான் முடியும். அப்படி செய்யலன்னா நம்ம கதை இதோட முடிஞ்சிடும் இல்லையா? அதனால டேவும் கொஞ்சம் பொல்லாதவனா மாற பாக்குறான். ஓ, நட்லாக்ஸ். ஒன்னு எடுத்துக்கவா, 2 எடுத்துக்கவா. அதே சமயம் இர்மா பிளாட்ஸ் நல்லவளா மாற பாக்குறான். நேரத்துக்கு கொடுத்துட்டியா? ஏன் கடைசி பக்கத்தை காணோம்? சரி, என்னால முடியல. என்னால இந்த ஃப்ரீ சாம்பிள் ஒன்னு எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிட்டு அவமானம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஓ டேவ், கெட்டவனா மாற முயற்சி பண்ணேன். அதுவே பழக்கமாயிடுச்சுன்னா வேண்டாம். ஒரே ஒரு தரம். ஐம் சாரி அது வேண்டாம். தயவு செஞ்சு விட்டுரு. அப்ப என்ன மறந்துட போறியா? உன்னை என்னால மறக்க முடியுமா? அடிக்கடி உன்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு அந்த ஞாபகத்திலே நான் வாழ்ந்துருவேன். டேட்டிங் ரூல் நம்பர் 1, சூனியக்காரி இளவரசியை மறக்க கூடாது. அவ்வளவு நட்லாக்ஸோட அங்கிள் ஆஸ்விட்சை ஏன் தனியா விட்டீங்க? அது எப்படி எனக்கு தெரியும்? இவ்வளவு நட்லாக்ஸ், ஆனா சின்ன வயிறு. எல்லாம் சரியாடு அங்கிள் ஆஸ்விட்ச். ஒரு வழியா. ஏய், அந்த சூனியக்காரி இளவரசியை மறந்துட்டியா டேவ்? அவ ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல. நல்ல வேளை, கடைசியா நான் ஒரு சூனியக்காரி இளவரசியை கைவிட்டதும் பெரிய மந்திரவாதி படைய அனுப்பிச்சிட்டா. என்ன கை கழுவு பாக்குறியா? மந்திரவாதிகளா? இப்படி இளவரசி இர்மா பிளாட்ஸ் உத்தரகோத்தை அழிக்க பயங்கரமான மந்திரவாதிங்க படையை அனுப்பிட்டா. இதுகளை எப்படி அழிக்கிறது? ஆமா, அழிக்கவே முடியாது. என்ன டேவ், என்ன உனக்கு பிடிக்கலனா நீ இருக்கவே கூடாது. உனக்கு என் மேல கோவமா? இப்படி அந்த மந்திரவாத படை உத்தரகோத்தை அழிச்சுக்கிட்டே போகுது. வழியில பார்த்ததெல்லாம் அழிச்சதோட சுவடுகள் உத்தரகோட் நாடு பூராவும் தெரியுது. முதல்ல இத ட்ரை கிளீனிங் போட்டாகணும். இதுகளை நசுக்குனா 1 2 ஆகுது. இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? இந்த இர்மா பிளாட்ஸ் படையை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏய், சிலது நின்னு போயிருக்க. இனிமே முடியாது. என்னாலயும் எதுவும் முடியாது. என்கிட்ட இருந்த ஸ்டாக் எல்லாம் தீர்ந்து போச்சு. முடியாது. சோம்பேறிகளா, வேலையை பாருங்க, இல்லனா கவிதை படிப்பேன். தைரியம் இருக்கா? கண்ணே கண்மணிகளே, ஓ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் வாழ்நாள் பூராவும் உங்களை பிடிச்சு வச்சிருக்கேன். என்னடா அது? இர்மா பிளாட்ஸ் அந்த நீல புஸ்தகத்திலிருந்து எதையோ படிக்கிறா, உடனே அடிக்குதுங்க. ஒண்ணு இல்ல, பீடேக் சிங்கோட சீன கவிதைகளை படிச்சா அதுங்களை பயமுத்துறா போல இருக்கே. அதுங்களுக்கு அதனால என்ன ஆகுதோ அதான் தெரியல. ஆமா, அதுங்க எல்லாத்துக்கும் இப்படி ஆகுது டேவ். ஆமா, அந்த கவிதைகளோட சக்தி தான் இன்னைக்கு நம்மளையும் காப்பாத்துது. டேவ் மூளை வேலை செய்யுது. அவன் ஒரு லவுட் ஸ்பீக்கரை தயார் பண்றான். அந்த லவுட் ஸ்பீக்கர்ல ஒரு அணில் கூட இருக்கு. டேய் மந்திரவாதிகளே, மரியாதையா என் நாட்டை விட்டு போயிடுங்க, இல்ல கவிதை கேட்கணும். என் காதுகள் கேக்குதே கேக்குதே கேக்குதே, அதை கண்கள் பாக்குதே. ஆமா, கொடூர கவிதையோட சக்தியை பாத்தீங்களா? மந்திரவாத படைங்க இருந்த இடமே தெரியல. டேவ், என்ன ஒண்ணும் செய்ய முடியாம ஆக்கிட்டு நீ தப்பிக்க பாக்குறியா? டேவ், விட மாட்டேன். டேவ் இப்ப இங்க இல்ல. சாரி, நான் என்னுடைய மந்திர சக்தியை உபயோகிக்கிற போது கண்ணாடி போட்டுக்கிறது இல்ல. அது ரொம்ப சாதாரணமா இருக்கும். என்ன, என்னுடைய படம் ரொம்ப வேகமா உங்களை அழிக்க வந்துட்டு இருக்கே, அந்த சத்தம் கேட்கலையா? வரட்டும். நல்ல கறிகள் சாப்பிட்டா நல்ல உடம்பு வளரும். நல்ல எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டா தலைமுடி வளரும்.
நம்பவே முடியல. இந்த படைகளை கண்ட்ரோல் பண்ண நான் ரிசர்ச் பண்ணி எத்தனையோ கவிதைகளை எழுதி வச்சேன். அதை விட மோசமான கவிதைகளை நீ எங்க கண்டுபிடிச்ச? அதுவா நான் எழுதினேன். இப்ப கூட நாம ஒன்னா சேர்ந்து வாழ வழி இருக்குடே. இவ்வளவு மோசமா கவிதை எழுதுறவன் கெட்டவனா தான் இருக்கணும். நீ நல்ல எண்ணத்தோட தான் சொல்றியா? நீ என்னை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல காட்டு மிராண்டி டேவ். என் ஞாபகார்த்தமா இதை வச்சுக்க. குட் பை கெட்ட பெண்ணே. குட் பை. ஃபென்சிங்கோட சீன மொழி கவிதைகள். ஹேய், யாரோ கடைசி பக்கத்தை கிழிச்சிட்டாங்க. நீ உருப்பட மாட்ட இளவரசி மோப்ளாட். உருப்பட மாட்ட. ஹாய், நான் தான் காட்டு மிராண்டி டேவ். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெட் டிராகன் ஃபேஃபி. எதுக்காக நான் லவுட் ஸ்பீக்கர்ல அணில புடிச்சு கட்டினேன்னு தெரியல. சரி, குட் பை. Barbarian, 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 barbarian.